வணக்கம். காஸ்ட்லியான ஒரு செட்டு நம்ம கைக்கு வந்திருக்குங்க. புருனோ 689. நான் வந்து இது எப்படியாவது அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ வீடியோ குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருந்த ஒரு செட்டு இப்போதைக்கு நம்ம கையில வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். சரிங்களா? பட் இருந்தாலும் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கன்டென்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்றத உங்களுக்கு டீட்டெயிலா காட்டுறேன். இதுக்குமே நம்ம ரிவ்யூ, செட்டிங்ஸ் வீடியோ எல்லாத்தையுமே நல்லாவே பார்க்கலாம் டீட்டெயில்டா. இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா நண்பா? வாங்க பார்க்கலாம். 689, 688ஓட ரொம்ப அட்வான்டேஜ் பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் வைஸாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்யூரசி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாமா? வாங்க, நல்ல ஒரு செட்டு பார்ப்போம். புருனோ 689 வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் டைம் இன் யூடியூப் வந்து நம்ம தான் வந்து போடுறோம். ஸோ இப்போதைக்கு உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துடலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச செட்டுனா புருனோ தாங்க. அதில் இந்த 689க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபைனலாக நமக்கு வந்து கைக்கு செட்டு வந்துருச்சு. உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அதோட ஸ்பெக் வைஸ் நான் வந்து இதில் வந்து சொல்லிடுறேன். எடுத்தோடனே நமக்கு வந்து பவர் கார்டு இருக்குது. நம்ம பவர் கார்ட்லேயுமே ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பின்னெல்லாம் பாருங்களேன், போல்டாக மாற்றிருக்காங்க. ஸோ நார்மலாக அந்த ஸ்ட்ரக்சர் பழசுலேயே அந்த பின் எல்லாமே போல்டாக வந்து மாற்றிருக்காங்க. நார்மலாக அந்த பின்னோட வயர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்டியூசர் வைஸ் மாறலை. நமக்கு தேவைன்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக வாங்கும்போது சேம் 600 வாட் அதே டிரான்ஸ்டியூசர் தான் வந்து தர்றாங்க. பட் என்னென்னா சேம் டிரான்ஸ்டியூசர் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கங்க. நார்மலாக பழசு அப்படியே கொடுக்கல, ரொம்ப வந்து சாஃப்ட்வேர் வைஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து டிரான்ஸ்டியூசர், இதுதான் புருனோவோட ஒரிஜினல் டிரான்ஸ்டியூசர். ஓகேங்களா? ஸோ 5BDன்னு வரும். இது வந்து 600 வாட்டு. ஸோ இதோட பின்னை பார்த்துக்கிறேங்க. ஸோ டிரான்ஸ்டியூசர் வைஸ் இதுதான் வந்து நமக்கு நார்மலாகவே தர்றாங்க. வேறு டிரான்ஸ்டியூசர் வந்து கிடையாது. அடுத்து நமக்கு இருக்கிறது செட்டு. ஓகேங்களா? ஸோ புருனோவோட தெரியுதா? ஸோ அந்த கவரே நல்லா இருக்குங்க. அதோட லேஸாக கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி செட் வைஸுமே எல்இடி ஸ்க்ரீனு, 6.7 இன்ச்சு, 688க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை. சேம் அதே ஸ்க்ரீனு, அதே பவர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு வாங்கும்போது நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் வந்து இந்த செட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்கிறத வந்து சொல்கிறேன். இது கூட அடுத்து வந்து நமக்கு என்ன வருதுன்னா, ஒரு மூடி, ஒரு செட்டு ஸ்டாண்டு வந்து நம்ம ஆல்ரெடி போர்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ ஸ்டாண்டு வரும், நாஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டிடுறேன். இது வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கான போர்ட்டு. இது மூலியமாக தான் பவர் வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். இது வந்து நமக்கு வந்து எதுக்குன்னா டிரான்ஸ்டியூசர் மாட்டுறது. ஓகேங்களா? ஸோ இது மூலியமாக தான் நம்ம டிரான்ஸ்டியூசர் மைக்கு மாட்டி அவுட்புட் பார்ப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு ரிசர்வ்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. அதாவது சைனா பீஸுகளில் எப்போதுமே வரும், எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருவாங்க. பட் இப்போ புருனோவும் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தேவைன்னா, ஏன்னா இது வந்து யூஸ்ஃபுல் தான், நமக்கு தேவைன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம்ல. ஒரு ஓட்டை போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுவே இந்த பவர் பின் போயிட்டுனா நம்ம 2 பின்னு தான் எடுப்போம். இப்போ வந்து ஒரு ஓட்டை போட்டோம்னா அது நல்லா இருக்காது. இதை வச்சுக்கிட்டே ஒரு ஓட்டை போடுறோம், திடீர்னு இந்த ப்ளக் வந்து மிஸ் ஆயிடுச்சு, வாங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இல்லை கிடைக்கலைன்னா நம்ம போடும்போது இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தப்பு கிடையாது. ஓகேங்களா? பொறுத்து தான். அடுத்து வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, அடுத்து நமக்கு என்ன இருக்குன்னா பார்த்துக்கிறோங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு யூஎஸ்பி கொடுத்துட்டாங்க. ஏதாவது நம்ம தகவல் பரிமாற்றம் பண்ணணும்னா புருனோ டு புருனோ ஈஸிங்க. ஏன்னா 39லேயே நமக்கு யூஎஸ்பி கொடுத்து வே பாயிண்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் அதை வந்து இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டீட்டெயில்டாக காட்டிடுறேன். ஃபிஷ் ஃபைண்டர் FCV 689 சீரியல் நம்பர், காம்பஸ் சேஃப் டிஸ்டன்ஸு, ஸோ எல்லாமே இன்புட் வந்து 12 to 24 வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ புருனோ சைனா, பட் என்ன தான் சைனாவாக இருந்தாலும் புருனோ தான். புருனோ யூஸ் பண்ணவங்களுக்கு தான் புருனோவோட ஒரு பிரியம் வந்து புரியும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு என்னென்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது 689, 688க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, லுக் வைஸே ரொம்ப சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? இது எவ்வளோ டீசெண்டாக இருக்குது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும் பழைய மாடலாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேம் 6.7 இன்ச்சு தான். அதுவும் 6.7 இன்ச்சு தான். இதுவும் 600 வாட்டு, அதுவும் 600 வாட்டு கொடுக்குறாங்க. பட் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், அதில் வந்து ஒரு மாதிரி புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அந்த செட்டை பார்த்தோன்னே. பட் இது வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே மோடு மாற்றுறது, மெனு, அதாவது உள்ளே போகிறது, மெனு கொடுக்குறது, வெளியில் வர்றது, இதே தான். இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரேஞ்சு, கெயினு, இது வந்து நேவிகேஷன் கீ, இது வந்து ஃபங்க்ஷனு, மார்க்கு ஆன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வித்தியாசம் இல்லை. பட் உள்ளே என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த செட்டில்
அந்த பாட்டம் இருக்குல்ல, கீழே உள்ள மீன்களை ரொம்ப தெளிவாக பார்க்குறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம போயிட்டோம், மீன் வந்து பின்னாடி போயிருக்குன்னா இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். பின்னாடி போன மீனை எல்லா செட்லேயும் நம்ம வந்து இந்த கார்மீன் ஸ்ட்ரைக்கரு, சைட் வியூ இருக்கிற செட்டு, சிவிஎஸ்வியில் இருக்கிற மாதிரி புருநோலையுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். மற்றபடி பாட்டம் டிஸ்க்கு, அக்வாஃபிஸ்ஸு, ஸோ அக்யூரசி எல்லாமே தெளிவாக இருக்குது. அதை விட ரொம்ப விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இமேஜ் கிளாரிட்டியாக இருக்கட்டும், இல்லை மீன்களை வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கிளாரிட்டி பண்ணியிருக்காங்க. அதில் எந்த குறையுமே இல்லை. இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணி உங்களுக்கு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத காட்டிடுறேன். வாங்கலாமான்னு கேட்டால் நான் தாராளமாக சொல்லுவேங்க. புருணம் எப்போதுமே நம்ம வாங்கி பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா பழைய மாடல் நம்ம எதிர்பார்க்கலைனாலும் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, வாங்க நண்பா. இப்போதைக்கு ஆன் பண்ணி பார்த்துருவோமா? நம்ம வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. 12 வோல்ட்டே போதும், நமக்கு வந்து 12 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா, ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டாவே வந்துடுவாங்க. அந்த சிம்பிள்லேருந்து அந்த லோகோலேருந்து எல்லாம் ஃபைன் அப்படியே இருக்குது. தெரியுதுங்களா? ஆன் பண்ணியாச்சு. நார்மலாக நமக்கு மோடு, எஸ்கேப்பு, ஸ்க்ரோலு, அடுத்து வந்து ரேஞ்சு, கெயின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்பிளேவும் ஷார்ட்டாக வந்து காட்டிடுறேன். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடலாம். செட்டிங்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஓகேங்களா? ஸோ மோடுலேயே நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நேவிகேஷன் 1, கண்டினியூஸ் வேவ், அதாவது லோ ஃப்ரீக்வன்சி, அடுத்து வந்து பாட்டம் லாக்கு, லோ ஃப்ரீக்வன்சி, அடுத்து வெறும் லோ ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் ஸ்க்ரீனில் தெரியும். அடுத்து லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது 50ம் தெரியும், 200ம் தெரியும், ஒரு 10-20 பாகத்துக்குள்ளே. இதுவே ஹைன்னு சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஆழம் டீப் சியில் யூஸ் பண்ணுறது. இது வந்து CWHனா ஹை ஃப்ரீக்வன்சி, பாட்டம் லாக், அதுக்கப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சி. இது நேவிகேஷன் வித் ஹை ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, இங்கேயே மேலே வந்துடும் CWHFனா ஹை ஃப்ரீக்வன்சி. இதுவே வந்து பாருங்கள் லோனா எல்லுன்னு வந்துடும் பாருங்கள், எல்எஃப்னு வந்துடும். சரிங்களா, அந்த டாப்பில் வருதா CWLF அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்துடும். அடுத்து வந்து நம்ம வந்து மெனு யூஸ் பண்ணி செட்டிங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இந்த பட்டனை வந்து நீங்கள் 2 வகையை யூஸ் பண்ணால் அது டீட்டெயிலாக அதிலேயே கொடுத்துட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல பாருங்கள், இதை சுற்றினா உங்களுக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதுவே அதுக்குள்ளே போகணும்னா இதை வந்து அழுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் வச்சு இப்படி அழுத்தேன்னா இதுக்குள்ளே வந்து இதில் வந்து நம்ம என்ட்ரு கொடுத்து இதில் என்ன ஆப்ஷன் தேவையோ அதை நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. சரிங்களா, ஈஸியாக வந்து பார்த்தோன்னா நம்ம 688 பேர் பார்த்தா என்ன இப்படி இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து எல்லாம் மினிமைஸ் பண்ணி கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வந்து தெரியுது. சரிங்களா, மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது நண்பா. இதுதான் வந்து ஜஸ்ட்டு ஒரு FCV 689 என்னென்ன கண்டென்ட் இருக்குது, ஆன் பண்ணால் எப்படி இருக்குது, அதோட அன்பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம மீனவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான். சரிங்களா, ஸோ இதுலேயே வந்து ஸ்க்ரீன் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிறங்க. இதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு எல்லாமே செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணலாம். செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோஸ் வந்து போடுவோம். இதே வீடியோவில் போட்டோம்னா சரி வராது. ஜஸ்ட் இதில் வந்து எப்படி பேஜ் எல்லாமே இருக்குது, எப்படி நம்ம வந்து அதில் எப்படி நம்ம கெயின் எல்லாமே போட்டோம், அது மாதிரியே இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நண்பா இது. அப்படியே நம்ம அந்த பவர் பட்டன் அழுத்தி பிடிச்சோம்னா நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? பிரைட்னஸ்ஸு, அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து இங்கே நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து FCV 689ஓட ஜஸ்ட் ஒரு அன்பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு செட்டிங்ஸு ரிவ்யூ எல்லாமே எப்படி பயன்படுத்துறது, செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மீனவ நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நண்பா.